விழிஞ்சம் துறைமுக திட்டத்தால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தூக்கம் தொலைத்திருக்கிறார்கள் என விழிஞ்சம் துறைமுக திறப்பு விழாவில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திருவனந்தபுரம் அருகே விழிஞ்சம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். நாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு அவர் அதில் பேசினார். பேசுவதற்கு இடையே அவர் சிரித்து கொண்ட சில அரசியலையும் அதில் பேசி விட்டு சென்றார். அதாவது இந்தியா கூட்டணியுடைய பிரதான தலைவர்களில் ஒருவரான பினராயி விஜயனும் சசி தரூரும் இங்கே இருக்கிறார்கள். இந்த துறைமுகத்தில் அதானி இந்த துறைமுக கட்டுமான பணியில் வேகம் காட்டினார். குஜராத்தில் அவர் கட்டும் வேகத்தை விட கேரளாவில் கட்டும் பணியில் அவர் வேகத்தை காட்டினார் என கூறியதோடு, இந்த குஜராத்தை சேர்ந்தவர் தன்னோடு நெருக்கமான ஒரு நபர் இந்த பணியில் சிறப்பாக செய்திருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டி அதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி இந்த நிகழ்வு என்பது இந்தியா தலைவனுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல கேரளாவினுடைய மாநிலத்தினுடைய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசவன் பேசும்போது இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் என குறிப்பிட்டார். அதை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டி கம்யூனிஸ்ட் அரசு இந்த தனியார் பங்களிப்பு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது என்பதை, அந்த கம்யூனிஸ்ட் பொதுவாக தனியாரை ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை மறைமுகமாக குறிப்பிடுகின்ற வகையில் அந்த அரசு கூட இந்த தனியார் பங்களிப்பை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதையும் அந்த அவருடைய பேச்சில் சுட்டிக்காட்டியிருந்தார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.